கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே. ஆமென். இங்கு இயேசு கிறிஸ்து தமது மலை பிரசங்கத்தில் இந்த சாரமுள்ள உப்பு, சாரமற்ற உப்பு என குறிப்பிடுகின்றார். இந்த சாரமற்ற உப்பை வெளியே கொட்டப்பட்டு மனுஷரால் மிதிக்கப்படும் என்கிறார். உப்பு தெருவில் கொட்டப்பட்டு மிதிக்கப்படுகிறதா எங்கேயாவது? இது உண்மையா அல்லது ஓமை கதையா? அன்று இஸ்ரேலில் தேவாலயம் செல்லும் போது 10ல் 1 பங்கு தசம பாகமாக உப்பையும் தருகிறார்கள். இது தேவாலயத்தின் ஒரு பகுதியில் குமித்து வைக்கப்பட்டிருக்கும். இந்த உப்பை எதற்காக சேர்த்து வைத்துக் கொள்வார்கள் என்றால், எருசலேமில் பனி விழும், அதாவது ஸ்னோஃபால் விழுகிற சமயத்தில் தெருக்களில் நடப்பதற்கு மிகவும் கடினம், வலிக்கு போய்விடும், நடப்பதற்கு மிகவும் சிரமம். அந்த சமயத்தில் இந்த உப்பை தெருக்களில் நடக்க உதவியாக தூவுகிறார்கள். பனியால் கஷ்டப்பட்டு சறுக்காமல் நடக்க இந்த உப்பு உதவுகிறது. இன்றைக்கும் பனி பிரதேசங்களில் அமெரிக்கா, லண்டன், பாரிஸ், யூரோப் நாடுகளில் தெருக்களில் கார், பஸ் போகும் பெரிய ரோடுகளிலும் இது போன்ற உப்பை தூவுகிறார்கள். நடக்கும் பாதைகளிலும் தூவுகிறார்கள். உப்பு எப்படி உருவாகிறது என்றால், கடல் நீரை பிரித்து கொண்டு வந்து முதலாவது பாத்திகளில் அடைத்து வைப்பார்கள். அடுத்து அந்த பாத்திக்குள் சிறிய வெளிச்சம் பட்டு தண்ணீர் நிறம் மாறி கடைசியாக உப்பாக மாறி 60% 100% நல்ல உப்பாகவும் பிரிக்கப்படுகிறது. கடைசியாக உபயோகமே இல்லாத மண்ணோடு மண்ணாக உள்ள உப்பை எடுத்து பனி விழும் சமயத்தில் தெருக்களில் கொட்டி நடக்க பயன்படுகிறது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, கடல் நீரிலிருந்து, இந்த உலகத்திலிருந்து முதலில் நாம் பிரிந்து வாழ வேண்டும். பின்பு 4 பாத்திக்குள் என்றதான 4 சுவற்றிற்குள் இருக்கிறதான அந்த சபைக்குள் நாம் கட்டுப்பாட்டு இருக்க வேண்டும். அப்பொழுது தேவனின் வெளிச்சம் பட்டு, சூரிய வெளிச்சம் பட்டு உப்பாக மாறுவது போல உங்களில் தேவ ஒளிப்பட்டு, சத்தியம் என்கிறதான தேவனுடைய ஒளி உங்களில் பட்டு, உங்களில் காணப்படும் பாவ இருள் நீங்கி வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நீங்கள் மாறி பல வகை நல் உப்பாக மாறுகிறீர்கள். இந்த வகை உப்பு மட்டுமே வீட்டிற்கும், நாட்டிற்கும், உலகிற்கும் பயன்படுகிறது. நீங்கள் நல்ல உப்பாக இருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்து சொன்ன ஓமையின் போல தெருக்களில் கொட்டப்பட்டு மிதிக்கப்படும் உப்பாய் இருக்கிறீர்களா? இதன் சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். ஆமென். காட் பிளஸ் யூ.